அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே 9ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்படுகின்றார். பூர்வீக சொத்துக்கள் சிறப்பாக வந்து சேரும். அதே போல் தொழில் முன்னேற்றங்கள், லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவுகள். சிலருக்கு சில முக்கிய விஷயங்களினால் மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் இருந்து வர அதெல்லாம் விலகி ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு பொருளாதார நிலை மேம்பாட்டு, எடுத்த காரியத்திலே வெற்றி, தெளிவான விஷயங்களிலே ஒரு நிம்மதியான சூழல், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு ஆதாயங்கள், நல்ல விதமான லாபங்கள், உடல்நிலை ஆரோக்கியங்கள், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக சொத்து விவகாரங்கள் எல்லாம் வந்து சேர்கிறது. எதிர்பார்த்த போதிய அளவு லாபங்களும் விடாமுயற்சியும் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயத்தை தந்துள்ளும். அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்ட விதமான விதமான விஷயங்கள் சிறப்பாக அமையப்படுகிறது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு இன்பமான சூழலை அமையப்படுகிறது. அடிக்கடி உங்களுடைய மனக்குழப்பங்களும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நிலை வியாதிகளும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் இன்று நடைபெறும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இன்று லாபங்களும் பொருளாதார நிலையும் மேம்பாட்டடைகிறது. ராசிநாதனாகப்படுகின்ற சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரித்தாலும் குருவோடு சேர்ந்த உங்கள் நிலை உங்களுக்கு இன்பமற்ற விஷயங்களையும், சில நேரங்களிலே உங்கள் மன மகிழ்ச்சிக்கு சிலரால் உங்களுக்கு துன்பம் நிலை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. தொழில் சார்ந்த இடத்திலே பெண் விரோதிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலை, அதே போல் எதிர்பார்த்த வரவிலே பணவரவுகள், தனவரவுகள், உடல்நிலை மேம்பாட்டடையக்கூடிய ஆரோக்கியங்கள்லாம் சிறப்பாக அமையும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து உங்களது ராசிநாதனாகிய சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அதாவது ஞானகாரகனுடைய பார்வையிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான டிஎன்பிசி எழுதக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான நீட் தேர்வு, டிஎன்பிசி போன்றவற்றை தேர்வுகளிலே நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான யோகங்களும் அதே போல நல்ல முயற்சிக்கான பலன்களும் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் உங்களுக்கு பல்வேறு கட்ட யோசனைகளால் உங்களுக்கு தடையாய் இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நீங்கி புதிய வாழ்க்கை, அதே போல் தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் இன்பமாய் அமையும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சூரியனோடு. 3லே அமையப்பெறுகின்ற சந்திரன் இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல விதமான பொருட்களை சேர்க்கக்கூடிய யோகங்களும் வீண் அலைச்சல்களும் ஏற்படுகிறது. சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களது முன்னேற்ற விஷயங்கள், அதே போல் இன்று அசையும் சொத்து, அசையா சொத்து போன்றவற்றை விஷயமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, ராசிநாதன் 6லே அமையப்பெறுகின்றார். 2லே அமைந்த சந்திரன் எதையும் நீங்கள் துணிந்து செய்யக்கூடிய நாள் இந்த நாள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல இன்று உங்களது கோபத்தை குறைப்பது மிக மிக முக்கியமான விஷயம். பிபி டெஸ்ட் போன்றவற்றை எல்லாம் இன்று செய்யாமல் இருப்பது சிறப்பு. இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இன்று நீங்கள் அந்த சார்ந்த விஷயங்களுக்கு ஆலோசனை பெற்றுக்கொண்டு சில நேரங்களிலே இரத்த தானம் செய்வது சிலருக்கு நல்ல யோகங்களை தருகிறது. ஏனென்றால் செவ்வாய் பகவான் இரத்தகாரகன் என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் 2லே இருப்பதால் இந்த நாளிலே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செவ்வாயின் துணை கொண்டு செய்யும் போது உங்களுக்கு பன்மடங்கான வெற்றிகளும் ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிபாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் 2ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சந்திரன். சந்திரன் 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கின்றார். குரு சந்திர யோகமாகப்பட்டது உங்கள் ராசி மண்டலத்தை நிகழ்ந்து உங்களுக்கு நல்ல விதமான பொருளாதார நிலை மேம்பாட்டு, முன்னேற்றங்கள், பணவரவு, தனவரவு, தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம் போன்றவற்றை விஷயமெல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் ராசிக்கு 3 அமையப்பெற்று சந்திரன் ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலே சஞ்சரித்து மகர ராசி மண்டலத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 3 அமர்ந்த சனி பகவானை 9ஆம் பார்வையால் பார்க்கின்றார். பல்வேறு விதமான சுபகாரியங்கள், சுபத்தன்மைகள், அதே போல் நல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாளிலே ராகு பகவான் கும்பராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார். சந்திரன் 12 மறைகின்றார். தொழில் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிறருடைய ஆலோசனையின்றி செய்யாதீர்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு கையெழுத்திடும் பொழுது நீங்கள் கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை அந்த விஷயத்தை ஆலோசனை செய்தே பின்பு கையெழுத்திடுங்கள். உரிய ஆவணங்களை சரி செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் சனி பகவான். உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். நல்ல லாபங்கள், முன்னேற்றமான விஷயங்கள், திடீர் பணவரவு, யோகங்கள், திடீர் ஆதாயங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, திடீர் பணவரவு, அதீத லாபங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாளிலே நல்ல லாபமும் உங்களுக்கு நல்ல முயற்சியும் வந்து சேர்கிறது. இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.